அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது, அவன் யாவற்றையும் செவிமடுப்பவனும் பார்ப்பவனுமாக இருக்கின்றான். இங்கே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றான அஸ்ஸமீ, அதாவது செவிமடுக்கக்கூடியவன் என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை செவிமடுக்கின்றான் என்று ஹதீஸ்களிலே குர்ஆனிலே வருகின்ற பொழுது அதற்கு இரண்டு அர்த்தங்களை உலமாக்கள் கொடுப்பார்கள். ஒன்று சம்உ இத்ராக், ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதற்காக செவிமடுத்தல். சாதாரணமாக நாங்கள் தமிழிலே எதற்கு செவிமடுத்தல் என்று சொல்கிறோமோ அந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் சம்உ இஜாபா, அதாவது அல்லாஹு தஆலா செவிமடுக்கிறான் என்றால் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கின்றான் என்று அறிஞர்கள் அர்த்தம் சொல்வார்கள். உதாரணமாக நாங்கள் தொழுகையிலே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ் அவனை புகழ்ந்தவனை செவிமடுத்து விட்டான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹு தாலாவை புகழ்ந்ததற்கு அல்லாஹு தாலா பதிலளித்து விட்டான். எனவே பதிலளித்தல் என்ற அர்த்தத்திலே சமீ என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, நிச்சயமாக என்னுடைய ரப்பு துஆவை செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த துஆவுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை நாம் எந்த அர்த்தத்திலே தமிழிலே செவிமடுக்கின்றோம் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துகிறோமோ அந்த அர்த்தத்திலேயும் பல இடங்களிலே பயன்படுத்தி இருக்கின்றான். அந்த அர்த்தத்திலே சில இடங்களிலே அல்லாஹ் உதவி செய்கிறான் என்ற அர்த்தத்திலே, அதாவது உதவி செய்வதற்காக செவிமடுக்கிறான் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து, قال لا تخافا إنني معكما أسمع وأرى, நீங்கள் இருவரும் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்கள் இருவரோடும் இருக்கிறேன், செவிமடுக்கின்றேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹு தஆலா தயீத், உதவி செய்வதற்காக செவிமடுக்கின்றான். அதே போன்று சில இடங்களிலே அச்சுறுத்துவதற்காக அல்லாஹு தஆலா செவிமடுக்கின்றல் என்ற அந்த அர்த்தத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹு தஆலா ஏழையாக இருக்கிறான், நாங்களோ செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது அவர்களை அச்சுறுத்துவதற்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், லகத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா, நிச்சயமாக நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம், அல்லாஹு தஆலா ஏழையாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதை நிச்சயமாக அல்லாஹு தஆலா செவிமடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். இங்கே அவர்களை அச்சுறுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களுடைய வார்த்தையை செவிமடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். இன்னும் சில நேரங்களிலே பொதுவாக அல்லாஹுக்கு எதுவுமே மறைந்து விடுவதில்லை, அவனுக்கு எதுவுமே தப்பி விடுவதில்லை, சின்ன இரகசியமாக கதைத்தாலும் கூட அதனையும் அல்லாஹு தஆலா செவிமடுப்பான் என்பதை குறிப்பதற்கும் அல்லாஹுடைய அந்த சம் என்ற வார்த்தை, அல்லாஹ் சமீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக சூரத்துல் முஜாதிலாவிலே ஒரு பெண்மணி நபி அவர்களிடம் வந்து தன்னுடைய கணவன் விஷயத்திலே ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதாவது ஒரு தீர்ப்பை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த ஹவுலா என்கின்ற அந்த சஹாபி பெண்மணி நபி அவர்களிடத்தில் என்ன கதைத்த அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா செவிமடுத்தான் என்பதை அல்லாஹ் சொல்கிற பொழுது, கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் விடயத்திலே உங்களோடு விவாதிக்கக்கூடிய வாதிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹு தஆலாவுக்கு எதுவும் மறைவதில்லை, அல்லாஹ் எல்லாவற்றையும் முழுமையாக செவிமடுக்கின்றான் என்பதை குறிப்பதற்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே
சமீ என்று நாங்கள் அல்லாஹு தாலாவை சொல்கிறோம். அது இரண்டு அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றான் என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது, பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றான். அதே போன்று இரண்டாவது அர்த்தம் அல்லாஹு தாலா நாங்கள் எந்த அர்த்தத்திலே தமிழிலே செவிமடுத்தல் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துகிறோமோ அந்த அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படுகிறது.